வேளச்சேரியில தாமரை மலர்னு சொன்னீங்க. அப்ப பாஜக தொகுதி முடிவு செய்து விட்டதா? இன்னும் எந்தெந்த தொகுதியெல்லாம் முடிவு செய்திருக்கீங்க? இல்ல, தொகுதியெல்லாம் முடிவு செய்யல. நான் தான் சொன்னேன், தாமரை மலரும்னா சில தொகுதிகளில் வட்ட இலையோடு தாமரை மலரும், சில இடம் தாமரை மட்டும் மலரும், சில இடத்துல இரட்டை இலை மலரும். நாங்க சேர்ந்துதான் வரும். இலை இல்லாமல் தாமரை இல்லை, தாமரை இல்லாமல் இலை இல்லை. அதைத்தான் சொன்னமே தவிர உடனே தொகுதி பங்கீடு இல்லாம வேளச்சேரி இவங்க லிஸ்ட்ல பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்ன எனக்கு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு பியூஷ் கோயல் வரதா இருக்கு, என்ன திட்டம்? மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் வருகிறார்கள். நாளைய தினம் எங்க கூட சேர்ந்து ஆலோசனை நடத்துவதற்கு இது முதல் படி. அவர் வந்த பிறகுதான் அவர் என்ன அஜெண்டா என்ன பேச போறாருன்னு எங்களுக்கு தெரியும். திமுகவின் தேர்தல் அறிக்கை தமிழக நலனை கருத்தில் கொண்டுதான் உருவாக்கப்படும். மாநில உரிமைகளுக்கு தேர்தல் அறிக்கையில் முன்னுரிமை கொடுக்கப்படும். தேர்தல் குழுவின் தலைவர் கனிமொழிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கு முன்னால நீங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில நிறைவேற்றப்படாத தேர்தல் தீர்மானங்களை என்ன செய்ய போறீங்க? மாநில உரிமைன்னு மாநில உரிமையை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது திமுக. நான் சொல்வேன், இன்னைக்கு ஆந்திரா போன்றவர்கள், பீகார் போன்றவர்கள் மத்திய அரசோடு ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி தமிழக அந்தந்த மாநிலத்திற்கு வேண்டியதை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா திமுக விஸ்வகர்மா திட்டம்னு 8 லட்சம் பேர் இதற்கு அந்த உதவி கேட்டாங்க, அது வேண்டான்னு சொல்லியாச்சு. புதிய கல்விக் கொள்கையில உதவி வருது 2000 கோடி, அது வேண்டான்னு சொல்லியாச்சு. வேண்டாம் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், மற்றவர்கள் வேண்டும் வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மாநில உரிமையை தான் நாங்களும் பாதுகாக்கிறோம். எந்த மாநில உரிமையும் பறித்து விட்டு தேசிய கட்சி இல்ல. சும்மா இதே கதையை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ உரிமையை பறிச்சிருக்கீங்களா இல்லையா? அவங்க இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய இடத்துல ஜாக்டோ ஜியோ கூட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியிருக்குது. இன்னைக்கு செவிலியர்களை நீங்க பெர்மனன்ட் பண்ணுவேன்னு சொன்னீங்க. 8000 செவிலியர்கள் நடு ரோட்ல போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு 125 நாள் வேலை வாய்ப்பை சொல்றீங்க, 150 நாள் வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொன்னீங்க. பெட்ரோலுக்கு விலையை குறைப்பேன்னு சொன்னீங்க, கேஸுக்கு 100 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்க. கனிமொழி முதலில் பழைய திட்டத்துல உள்ளதெல்லாம் செஞ்சு முடிச்சாங்களான்னு பேசிட்டு புதிய தீர்மானத்தை போடட்டும் என்பது எனது கருத்து. இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, பியூஷ் கோயலுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் கடுமையாக விமர்சிக்கிறேன். ஏனென்றால் மரியாதைக்குரிய சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். 100 நாள் வேலை வாய்ப்பு இல்ல, 125 நாள் வேலை கேரண்டி. அவர்களுக்கு வேலை கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். 6 மாசம் விவசாயிகளுக்கு வேலை இல்லாத நேரத்துல அதை விட அதிக கூலிக்கு அவங்க போட்டும், அதனால அந்த நேரம் அவங்களுக்கு விடுப்பு கொடுக்கப்படும். இவ்வளவு நல்ல திட்டத்தை, கேரண்டியான திட்டத்தை நான் கேட்கிறேன். 150 நாள் வேலை கொடுப்போம்னு சொன்னீங்களே இல்லையா? அதுக்கு போராடுறதா? அதுக்குதான் போராடுறீங்களா? போய் கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் கொடுப்பேன்னீங்களா? அதுக்கு போராடுறீங்களா போய்? ஆக இவங்க எல்லாம் சேர்ந்து போராடி சும்மா ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நல்லது நடந்து கொண்டிருக்கிறது. அதுல இருந்து இவங்க கவனத்தை திசை திருப்பதற்காக போராடுகிறார்கள். இந்த போராட்டம் நிச்சயமாக பலன் தராது. அதாவது காங்கிரஸ் மகாத்மா காந்தியை தினம் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. தினம் கொலை பண்ணிட்டு இருக்காங்க. காந்தி அந்த காங்கிரஸே வேணான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அங்க ஊழல் கூடாதுன்னு சொன்னாரு, வாரிசு அரசியல் இருக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆக சுதேசி தான் வேணும்னாரு. அவங்க தலைவியே சுதேசி கிடையாது, வெள்ளையனே வெளியேறுனாரு. சுதேசி தலைவியே கிடையாது அவங்களுக்கு. அதனால மகாத்மா காந்தியை தினம் கொண்டிருப்பவர்கள் இன்னைக்கு இத்தனை வருஷம் 70 வருஷம் கழிச்சுதான் கொண்டுடாருன்னு சொல்றது சிதம்பரம் அவர்கள் சொல்றதே என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் சிதம்பரம் அதை சொல்றாருதான் எங்களால ஒத்துக்கொள்ள முடியல. ஒரு நிதி அமைச்சரா இருந்தா அவர்கிட்ட போய் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. நிதி அமைச்சரா இத்தனை முறை இருந்தீங்களே, தமிழ்நாட்டுக்குன்னு எக்ஸ்க்ளூசிவா என்ன திட்டம் கொண்டு வந்தீங்கன்னு கேள்றீங்களேன்னு பாக்கலாம். உதயநிதிக்கு தான் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல போக போகுது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல பேசிட்டு இருக்காங்க. அப்பா ஒரு பக்கம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல பேசிட்டு இருக்காரு, பையன் ஒரு வாட்டி அவுட் ஆஃப் கண்ட்ரோல பேசிட்டு இருக்காரு. தமிழகம் அவங்களுக்கு 2026 அவுட் ஆஃப் கண்ட்ரோல போக போகுது. எங்க கண்ட்ரோலுக்கு வரப்போகுது, அதான் தெளிவா நாங்க சொல்றோம்.